போது அகப்படாமல் விலகி போகிறாய். உந்தன் நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு க்யூட்டான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது என்ன க்யூட்டான வணக்கம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இந்த வீடியோ அப்படிங்க ரொம்ப சூப்பராக அங்கேயும் இங்கேயும் ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. இப்போ பாருங்கள், அழகாக முருங்கைப்பூவில் தேன் குடிச்சிட்ருக்காரு. இனிமே என்னுடைய முருங்கை மரம் காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் கவலையே பட மாட்டீங்க. ஆமாங்க, நம்ம வீட்டு முருங்கை மரத்தை கொத்து கொத்தா காய்க்க வைக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சவன் இவன் தாங்க. தந்திரசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். முருங்கை பூக்களின் ரகசியம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம வீட்டு முருங்கையில் அதிக பூக்கள் இருக்கு, ஆனால் காய்களே வைக்காம உதிர்ந்து போகுது அப்படின்னா அங்கே மகரந்த சேர்க்கை நடக்காம இருக்கும் பொழுது உதிர்ந்து போயிடுங்க. அது என்ன மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம முருங்கையில் கூட்டு பூக்கள் இருக்கும். ஒரு சைடு ஆண் பூக்களும் இன்னொரு புறம் பெண் பூக்களும் இருக்கும். அப்போது ஆண் பூக்களில் மகரந்த தாள்களும் பெண் பூக்களில் சுலக பையும் இருக்குங்க. இந்த பட்டுப்பூச்சி ஆண் பூக்களில் அமர்ந்துட்டு பெண் பூக்கள் அமரும் பொழுது அதனுடைய கால்களில் அந்த மகரந்த தாள்கள் ஒட்டிக்கிட்டு சூலகத்தில் இணையும் பொழுது நமக்கு அந்த பெண் பூ முருங்கைக்காயை உருவாக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான முருங்கைக்காய்களை சமையலுக்கு நாமளே பறித்து எடுத்துக்கலாம். இந்த மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது அந்த கூட்டு பூக்களில் ஒரு கொத்துல இருக்கக்கூடிய ஆண் பெண் பூக்களுக்கு இடையே இந்த பட்டுப்பூச்சி அமரும் பொழுது அது தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு கொத்துல இருந்து மற்றொரு கொத்துக்கு அந்த பட்டாம்பூச்சி நகர்ந்து செல்லும் பொழுது ஒரு கொத்துல இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் இன்னொரு கொத்துல இருக்கக்கூடிய பெண் பூவை சென்று அடையுங்க. இந்த நிகழ்ச்சியை அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நான் தொடர்றது கூட அது பெருசா அலட்டிக்கலைங்க. பக்கத்துல கேமராவோட நான் நினைக்கிறேன், கொஞ்சம் கூட அது அலட்டிக்காம அழகா ஒரு கொத்துக்கும் இன்னொரு கொத்துக்கும் பறந்து போயிட்டு இருந்தாங்க. என்னை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை. இந்த பட்டாம்பூச்சி நெருங்கும் போது அகப்படாமல் விலகி போகிறாய். உந்தன் நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். பக்கத்துல நிக்கிற நம்மளையே மறந்து போற அளவுக்கு அந்த பட்டாம்பூச்சி முருங்கை பூக்களின் தேன் சுவையில மயங்கி கிடந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. இதை பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த முருங்கை பூக்களின் சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முருங்கை பூக்களை தேடி பட்டாம்பூச்சி வர்றதுக்கு நம்ம வேற எந்த பூக்களின் துணையையும் தேட வேண்டாங்க. இந்த முருங்கை பூக்களே பட்டாம்பூச்சிகளையும் தேனீக்களையும் வண்டுகளையும் கவர்ந்து இழுக்குங்க. அந்த பூச்சிகளின் கால்களில் மகரந்த துகள்கள் ஒட்டிக்கிட்டு இந்த பூச்சிகள் ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு இடம் மாறும் பொழுது மகரந்த சேர்க்கை இயல்பாக நடக்கும் பொழுது உங்கள் முருங்கை பூக்களில் நிறைய காய்கள் கொத்து கொத்தா வருங்க. முருங்கை பூக்களை காய்களாக மாற்றக்கூடிய இந்த சக்திசாலி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் என்னுடைய முருங்கம் காய்க்கலையேன்னு இனி கவலையே பட வேண்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இனி சேரும் திருநாளும் வருமோ butterfly, butterfly, aha ho, butterfly, butterfly, butterfly.